ஹாய் மக்களே, வெல்கம் பேக் யுவர் சேனல். இந்த வீடியோவில் மயில்சாமி அவர்கள் பற்றி தான் பேச போகிறோம். அவர் நிறைய படத்தில் நடிச்சிருப்பார். அதுலேருந்து சில படத்துங்களை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அவர் சிறந்த நடிகர், அசத்து போகுது யாருதில் அவர் தொகுப்பாளராகவும் பங்கேற்றிருப்பார். அந்த மாதிரி அவரை மறக்க முடியாத நபர்னால் அதில் மயில்சாமி ஒருத்தர் தான். அந்த லெஜெண்டை பற்றி ஒரு சில காமெடி சீன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஃபஸ்ட்டு படம் வந்து உன்னை நினைத்து தான் சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன் மயில்சாமி வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக தன்னை அழகுபடுத்தணுன்றதுக்காக வருவார். நான் இன்னும் கலர் ஆகணும், இந்த ஒயிட்டை விட இன்னும் அதிக ஒயிட் ஆகணும்னு சொல்கிறதுக்காக ஒரு மருந்து வாங்கிறதுக்கு வருவார். சரியான காமெடி சீனு. அந்த காமெடி சீன் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அந்த காமெடி சீனை பார்க்கலாம் வாங்க. அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். பொண்ணு விட நான் கலர் கொஞ்சம் கம்மி, அதனால இன்டைரக்டா பொண்ணு வீட்டுல குத்தி பேசுறாங்க. நானும் நல்லா கலர் ஆகணும், அதுக்கு உங்க கிட்ட மருந்து மாத்திரை தான் கிடைக்குமா? ஏன் இல்ல தங்க பாஸ்பம், இத ஒரு மாசம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மக்களே, அந்த சீன் பார்த்தீங்களா? இன்றைக்கும் நம்ம மறுபடியும் பார்த்தாலும் போர் அடிக்காத ஒரு சீன் அதுதான். நானும் நிறைய டைம் அந்த காமெடி பார்த்து சிரிச்சிருப்பேன். ரெண்டாவது வந்து விக்ரம் நடித்த தூள் படத்தில் அவர் நடிச்சிருப்பார். அது கூட விவேக்கும் இருந்திருப்பார். இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஒரு சில சீன்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதில் ஒரு சீனில் வந்து ஹீரோயினை வந்து விவேக் வந்து லவ் பண்ணல. அவர் வந்து தான் அந்த ஜோஷன்றதுக்கு வந்து ஏதோ ஒன்று மாற்றி சொல்லிடுவார், கேன்சர் சொல்லி அப்படின்னு சொல்லிடுவார். அதை இவர் யூஸ் பண்ணிட்டு நான் போய் திருப்பதியில் போய் கோயிலில் போய் இது பண்ணிடுறேன்னு சொல்லி விவேக்கிட்ட ஏமாற்றி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு லட்டுக்கு பதிலாக ஜாங்கிரி கொடுப்பாரு. அதெல்லாம் சூப்பரான சீனு. அந்த படத்துல சில காட்சி பார்க்கலாம் வாங்க. திருப்பதி லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை பிரசாதமா கொண்டு வந்திருக்கிற என்னடா திருப்பதி லட்டுக்கு பதிலாக ஜிலேபி தான் கொடுக்குறாங்க. எதுக்காக? அதாவது அவங்க பட்ஜெட்ல இருந்து இடிக்குதா, லட்டுக்கு பதிலாக ஜிலேபி கொடுங்கன்னு சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு. ஓ, அவரே போட்டிருக்காரு. அப்ப கரெக்டா தான். அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து பட்டத்து யானை. விஷால் வந்து நடிச்ச படம் அது. சொல்லவே வேணாம், சந்தானத்துடைய ஹையஸ்ட் காமெடினா அந்த படத்தில் இருக்கும். அதையும் தாண்டி அந்த படத்தில் வந்து மயில்சாமி வந்து தவிர்க்க முடியாத காமெடி சீன்லாம் அதில் கொடுத்துருப்பாரு. சில காட்சிகள் தான் நடித்தாலும் அதில் சிறந்த காமெடி சீன்ஸ்லாம் அவர் பண்ணியிருப்பார். அதில் ஒரு சீனை பார்க்கலாம் வாங்க. தினமும் தந்தி தன்மைக்கு கட்டுப்பாடா? அந்த சீன் நீங்கள் பார்த்தீங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து தேவதை கண்டன்ற ஒரு படம் தான். தனுஷ் ஒரு திருப்பு முடிய அமைஞ்ச அந்த படத்தில் மயில்சாமிக்கு தவிர்க்க முடியாத சீன்ஸ்லாம் அதில் இருந்திருக்கும். காமெடியும் பக்காவாக பண்ணியிருப்பார். அதில் ஒரு சீனை பார்க்கலாம். சார், ஒரு சந்தேகம். கார போண்டாவை கைகால் முளைச்ச மாதிரி இருக்கிறீங்க. அந்த பொண்ணு பர்சனாலிட்டி என்ன, உங்க பர்சனாலிட்டி என்ன? எப்படி உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆக நினைக்கிறீங்க? புரியுது, உங்க ஃபீலிங் புரியுது பாஸ். ஐஸ்வர்யா ராயா இருந்தாலும் உங்க அக்காவா இருந்தாலும் நம்ம லவ் பண்ணலாம். அவங்க பண்றாங்க பண்ணலங்கிறது அவங்க இஷ்டம். கடமையை பலன் எதிர்பார்க்காதே. நான் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன், நீங்க என் ரூட்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மக்களே, அவ்வளோதான். அவர் நடித்த படம் நிறைய இருக்கும். அதுலேருந்து சில படங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். அதுலேயும் வந்து கொஞ்சம் நிமிஷம் தான் அந்த சீன்லாம் நான் காமிச்சிருப்பேன். இல்லைனா காப்பி ரைட்ஸ் வேறு அடிச்சிடறோம். அதை வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே பெருசாக இருக்குது. சரி, அடுத்து இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுனாக்கா, இவர் சன் டிவியில் அசத்து போகுது யாருன்ற நிகழ்ச்சியில் வந்து தொகுப்பாளராக இவர் வந்து பங்கேற்றிருப்பார். அது பாருனாக்கா நீங்கள் போய் பாருங்கள். அடுத்து வந்து இவர் வந்து எங்கே பிறந்தானாக்கா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இவர் பிறந்திருக்கிறாரு. நடிப்பு பற்றிலாம் சொல்லவே வேணாம், நிறைய விருதுகளும். இன்றைக்கும் வந்து சக நடிகர்கள் வந்து மதிக்க தெரிஞ்ச ஒரு ஆள்னால் அது மயில்சாமி ஒருத்தர் தான். வடிவேலுக்கு அடுத்து, விவேக்குக்கு அடுத்து நடிகர் சங்கத்திலையும் சரி, மக்கள் மனசிலும் சரி நீங்கள் இடம் பிடிச்சவர் தான் மயில்சாமி அவர்கள். அவர் வந்து இப்போ தான் ரீசனாக 2003, அதாவது 19/2 காலமானார். அவர் இந்த உலக பூமியில் வந்து காலமானாரும் மக்கள் மனசில் என்றுமே அவர் வந்து நிலைச்சிருப்பார். உங்களுக்கு மயில்சாமி பிடிக்கிறது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.
நீங்கள் யாராவது நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.